உலகெங்கு வாழும் என் இனிய தமிழஞ்சங்களுக்கு இயற்கை ஜோதிடம் சார்பாக என் இதயங்கணித வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். காலபுருஷ தத்துவப்படி 2ஆம் ராசி ரிஷபராசி. இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்களினுடைய மகிமை பல வீடியோக்களில் சொல்லியிருக்கோம். இருந்தாலும் ஒரு சிறு துளிகளை இங்கு பார்ப்போம். வேலை என்று வந்துவிட்டால் வெள்ளக்காரண்டா என்று ஒரு பழமொழி போல இந்த ரிஷபராசிக்காரர்கள் உழைப்பென்று வந்துவிட்டால் ஏரில் பூட்டிய மாடு போல உழைக்க தயாராகுவார்கள். அதுவே சிலர் டெக்னீசியமாக உழைக்கக்கூடியவர்கள். ஐடி கம்பெனி, கம்ப்யூட்டர் சாதனம் இவர்களெல்லாம் ரிஷபத்தை பார்க்கலாம். டெக்னீசியம், டெக்னாலஜியும் எப்போதுமே இவர்கள் அறிந்தவர்கள். பார்ப்பதற்கு ஒரு பாமரை போல இருப்பார்கள். ஆனால் எது செய்தாலும் நிறுத்தி நிதானமாக தொலைநோக்கு பார்வையோடு செயல்படக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசியில் பிறந்தவர்கள். இந்த ரிஷபராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும், இவர்களுக்கு கடந்த மே மாதம் 14ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு குரு பயிற்சியாகி 2ஆம் இடத்தில் குரு பகவான் சஞ்சரிக்கும் பொழுது மிகப்பெரிய வருமானம் எல்லாம் வரணும், தொழிலில் மிகப்பெரிய வளர்ச்சி எல்லாம் வரணும். ரிஷபத்தில் பிறந்த ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி குறைந்தது 70% பேருக்கு பல நன்மைகள் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. ஆனால் 30% பேர்களுக்கு எந்த பயிற்சி வந்தாலும் ஒரு நன்மை என்பதே இருக்காது. அதற்காகத்தான் இந்த இயற்கை ஜோதிடத்தில் வருமுன் காப்போம் என்ற ஒரு திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். அப்படி உள்ளவர்கள் அந்த வருமுன் காப்போம் திட்டத்தில் இணைந்து வாழ்வில் வளம் பெறலாம். உங்களுடைய ஜென்ம ராசிக்கு 2ஆம் இடத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் குரு பகவான் அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 20ஆம் தேதி வரை அதிசார பயிற்சியாக இருக்கிறார். அதாவது உங்களுடைய முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில். 3ஆம் இடம் என்பது ஆள் அடிமை, அதாவது உங்களுடைய வேலைக்காரர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். 3ஆம் இடம் என்பது உங்களுடைய அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்று எடுத்துக்கொள்ளலாம். 3ஆம் இடம் என்பது உங்களுடைய சகோதர சகோதரிகளை எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் 3ஆம் இடம் என்பது உங்களுடைய உழைப்பையும் முயற்சியும் எடுத்துக்கொள்ளலாம். இப்படிப்பட்ட 3ஆம் இடத்தில் உங்களுடைய 8ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் விளங்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்திலிருந்து 3ஆம் இடத்துக்கு சஞ்சரிக்க இருக்கிறார். அதாவது அதிசாரமாக உங்களுடைய 8ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் இருக்கக்கூடிய குரு பகவான் உங்களுடைய வாக்குஸ்தானத்திலிருந்து உங்களுடைய முயற்சி ஸ்தானமான 3ஆம் இடத்தில் அதிசார பயிற்சியாக இருக்கிறார். இந்த அக்டோபர் மாதம் 8ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை அதிசார பயிற்சியில் இருப்பார். மீண்டும் டிசம்பர் 21ஆம் தேதிக்கு மேல் பழையபடி உங்களுடைய வாக்குஸ்தானத்தில் வந்து உட்கார்ந்துருவார். ரிஷபராசிக்காரர்கள் ஏற்கனவே கடுமையான முயற்சி உள்ளவர்கள், கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள், வீரவசனம் பேசுவார்கள். நான் வேட்டியை மடித்து கட்டி விட்டால் நான் பொறுக்கி, நான் வேட்டியை அவுத்து விட்டால் நான் ஜென்டில்மேன் என்று சொல்லக்கூடியவர்கள் இந்த ரிஷபராசியில் பிறந்த ஆணாக இருக்கட்டும், பெண்ணாக இருக்கட்டும். அப்படிப்பட்டவர்களுக்கு 3ஆம் இடத்தில் குரு பகவான் அதிசாரம் வரும்பொழுது மிகப்பெரிய விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார். நீங்கள் இதுவரை செய்த முயற்சிக்கெல்லாம் மிகப்பெரிய பலன் கிடைக்கப் போகிறது. சுபகிரகம் 3ஆம் இடத்தில் வந்தால் நஷ்டம்தானே ஏற்படும் என்று பலரும் நினைக்கலாம். சுபகிரகம் என்றால் ரிஷபராசிக்கு சுக்கிர பகவான் தான் சுபகிரகம், குரு பகவான் அன்சுபகிரகம். ஆக அன்சுபகிரகம் 3ஆம் இடத்துக்கு வருவதால் அதிலும் உங்கள் ஜென்ம ராசிக்கு 8ஆம் அதிபதியாகவும் 11ஆம் அதிபதியாகவும் விளங்கக்கூடியவர்கள் 3ஆம் இடத்துக்கு வரும் பொழுது விபரீத ராஜயோகத்தை கொடுப்பார். திடீரென்று ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுப்பார். வேலை செய்யும் இடத்தில் சிலருக்கு மரியாதை கிடைக்காமல் இருந்திருக்கும், சிலருக்கு பழி சுமையெல்லாம் வந்திருக்கும். இந்த அதிசார குரு பயிற்சியால் உங்களுடைய நல்ல குணத்தை புரிந்து கொண்டு இந்த காலகட்டத்தில் ப்ரமோஷன் கிடைக்க கூட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல் உங்களுடைய எண்ணில் அடங்காத முயற்சிக்கு எண்ணில் அடங்காத வெற்றிகள் கிடைக்கப் போகிறது. ஒரு காலம் வரும், என் கடமை வரும், இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்பேன் என்று ஒரு பாடல் வரிகள் போல இவர்களுக்கென்று இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒரு காலம், வெற்றி வகையை சூடிக்கொள்ளும் காலம், கடன் சுமை நீங்கக்கூடிய காலம், நகை ஆபரணங்கள் வாங்கக்கூடிய காலம். சிலர் அடகு வைத்த நகையும் சரி, அடகு வைத்த வீட்டையும் சரி மீட்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருப்பார்கள். இந்த அதிசார குரு பயிற்சிக்கு பிறகு இந்த 2 மாதத்துக்குள் 80% பேர்களுக்கு இதை மீட்கக்கூடிய நிலைகள் ஏற்படும். ஆக கடன் சுமையிலிருந்து நீங்க போகிறீர்கள், எதிரிகளிடமிருந்து வெற்றி பெறப் போகிறீர்கள், உங்கள் மேல் உள்ள பழி சுமை நீங்க போகிறது, குடும்பத்தில் நல்ல சுப நிகழ்ச்சிகள் நடக்கப் போகிறது, மதிப்பும் மரியாதையும் கூட போகிறது. ஆக தன்னிலை எப்படி இருந்தாலும் தனக்குள் சோகத்தை அடக்கி வைத்து மக்களை சிரிக்க வைக்கக்கூடிய ரிஷபத்தில் பிறந்த ஆணுக்கும் பெண்ணுக்கும் இந்த அதிசார குரு பயிற்சி 2 மாத காலத்தில்
இறைவன் அருளால் மன மகிழ்ச்சியான நல்ல விஷயங்கள் நடக்க வேண்டும் என சொல்லி மீண்டும் அனைவருக்கும் என் நெஞ்சார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன்.